இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தனியார் மற்றும் அனைத்துலக பள்ளிகளில் மலாய் வரலாறு கட்டாய பாடங்களாக மாறுவதை உறுதி செய்த பிரதமர் உத்தரவு. மலாய் மொழி வரலாறு போன்ற முக்கிய பாடங்களுக்கு தனியார் மற்றும் அனைத்துலக பள்ளிகளிலும் கட்டாயமாக முன்னுரிமை தரப்பட வேண்டும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வி அமைச்சு கல்வி அமைச்சும் இணைந்து விவாதிக்குமாறு தாம் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மறு ஆய்வு செய்யப்படும் பொது பாடங்கள் புதிய உள்ளடக்கம் அணுகுமுறை மற்றும் எண்ணிக்கைகளுடன் தேசிய உணர்வும் உணர்ச்சியும் வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்படும் என்றார் அவர். இப்பரிந்துரை பல்கலைக்கழகங்கள் MQA, ACEPT, SPRM மற்றும் தற்காப்பு அமைச்சு உள்ளிட்ட பல தரப்பினருடன் ஆலோசிக்கப்பட்டு அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த மாற்றங்கள் பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல அனைத்து பயிற்சி கழகங்களுக்கும் விரிவாக்கப்படும் என அவர் தெரிவித்தார். விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்லை, குழந்தைகளின் பாதுகாப்பு தான் முக்கியம். லோக். குழந்தைகள் வாகனத்தில் பயணிக்கும் போது பாதுகாப்பு இருக்கையை பயன்படுத்துவது அவசியம் என்ற தனது கருத்தை பொதுமக்கள் விமர்சித்தாலும் தனக்கு கவலை இல்லை என்றும், மாறாக குழந்தைகளின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தோனி லோக் மீண்டும் வலியுறுத்தினார். இந்நிலையில் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக அவர்கள் வாகன இருக்கையில் கட்டாயம் அமர்த்தப்பட வேண்டும் என்பதில் தனது நிலைப்பாடு உறுதியாக உள்ளது என்பதையும் குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை அன்று புக்கிட் காஜாங் பிளாசா டோல் அருகே 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் பாதுகாப்பு இருக்கை இல்லாமல் பயணித்த 1 வயது குழந்தை வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு மற்றொரு காரின் கீழ் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. அந்த விபத்தில் மேலும் 8 பேர் காயமடைந்தனர் என்றும் அதில் ஒரு லாரி, 2 SUV கார்கள் மற்றும் மேலும் மற்றொரு கார் சம்பந்தப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனது கருத்தை வெளியிட்ட லோக் தான் குழந்தையின் பெற்றோர்களை குற்றம் சாட்டவில்லை என்றும், ஆனால் இத்தகைய அசம்பாவித சம்பவங்கள் தான் பாதுகாப்பு இருக்கைகள் வாகனத்தில் எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டுகின்றன என்றும் தெரிவித்தார். சயிட் சாடிக்கின் விடுதலைக்கு எதிராக முறையீடு செய்ய தயார் வழக்கறிஞர் தரப்பு. மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயிட் சாடிக் மீது விதிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் அவரை விடுதலை செய்ததை அடுத்து அதற்கு எதிராக வழக்கறிஞர் தரப்பு முறையீடு செய்ய தயாராக இருப்பதாக துணை பொது வழக்கறிஞர் டத்தோ வான் ஹாராரின் வான் டாடின் தெரிவித்தார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சர் சயிட் சாடிக் அர்மடா நிதிகளை உள்ளடக்கிய குற்றவியல் நம்பிக்கை மீறல் CBT சொத்து மற்றும் பண மோசடி போன்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து கடந்த ஜூன் 25 அன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் பொது வழக்கறிஞர் தரப்பு கடந்த செப்டம்பர் 22 அன்று கூட்டாட்சி நீதிமன்றத்தில் முறையீடு மனுவை தாக்கல் செய்து அதில் 25 காரணங்களை சுட்டிக்காட்டியது. தொடர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை, அதாவது 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2 பிறம்படிகள் மற்றும் 10 மில்லியன் ரிங்கிட் அபராதத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை நவம்பர் இறுதியில் அல்லது டிசம்பரில் நடைபெற வேண்டும் என தலைமை நீதிபதி அறிவுறுத்தியிருந்ததை முன்னிட்டு சயிட் சாடிக்கின் தரப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரியுள்ளது. சுங்கை பிளேந்தோங் தமிழ் பள்ளியின் குடிநீர் பிரச்சினைக்கு விடிவு. ரவீன்குமார் 30,000 ரிங்கிட் மானியம். ஜொஹூர் பாசிர்குடாங் மாவட்டத்தில் 25 மாணவர்கள் 8 ஆசிரியர்களுடன் இயங்கி வரும் தமிழ் பள்ளிதான் சுங்கை பிளேந்தோங் தமிழ் பள்ளி ஆகும். இப்பள்ளியின் தீராத சிக்கல்களாக இருந்த காலமும் இத்தனை காலமும் குடிநீர் பிரச்சினை இருந்து வருகிறது. 18 ஆண்டுகளாக நிலத்தடி எந்திரத்தின் வழி குடிநீர் பெற்று வந்த காலமும் உண்டு. பிறகு தோட்டப்புறத்திலிருந்து நீர் கையிருப்பு பெறப்பட்டது. ஆனால் அது குடிப்பதற்கு அல்லாமல் மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் தெங்காரோ சட்டமன்ற உறுப்பினருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமியின் கவனத்துக்கு இப்பிரச்சினை கொண்டு செல்லப்பட்டது. மாணவர்களின் மீதான அக்கறையில் ரவீன்குமார் நேற்று பள்ளிக்கு நேரில் சென்று நிலவரத்தை கண்டார். குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக 30,000 ரிங்கிட் மானியத்திற்கான உத்தரவு கடிதத்தையும் அவர் பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினார். அந்த அடிப்படையில் பிரச்சினையால் அவதியுற்று வந்த மாணவர்களின் அவல நிலைக்கு ரவீன்குமாரின் நிதியுதவி விடியலை தந்துள்ளது. நெகிரி சிம்பிலான் மாநில வியூக தூய்மை நகர் திட்டம் 2025-2030 தொடங்கப்பட்டது.
நெகிரி செம்பிலான் மாநில வியூக தூய்மை நகர் 2025-2030 திட்டத்தை வரைவதற்கு SW கார்ப் நெகிரி செம்பிலான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த முயற்சி காகிதத்தில் மட்டுமல்ல, நெகிரி செம்பிலான் மக்களின் அன்றாட வாழ்வில் தூய்மைக்கு முன்னுரிமை வழங்கும் பிரதான கலாச்சாரமாக மாற்றுவதற்கு SW கார்ப்பின் உறுதிப்பாட்டிற்கு சான்றாகும் என அந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் தெரிவித்தார். சட்டம் 672 திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது சுத்திகரிப்பு சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனமாக SW கார்ப் ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டிருக்கிறது. SW கார்ப்பின் பங்கு மிகவும் முக்கியமானது என்பதை மாநில அரசு அங்கீகரிக்கிறது. இருப்பினும் இந்த திட்டத்தை SW கார்ப் மட்டுமே ஏற்றுக்கொண்டால் அது வெற்றிகரமாக இருக்காது. உள்ளூர் அதிகாரிகள், பொதுப்பணித்துறை, சுற்றுச்சூழல் துறை, நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை, அரசு சாரா நிறுவனங்கள், தனியார் துறை, உள்ளூர் சமூகங்கள் மற்றும் இந்த மாநிலத்தின் குடிமக்கள் என தனிநபர்கள் உட்பட அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் இதற்கு வலுவான ஆதரவு தேவைப்படுகிறது. தூய்மை என்பது ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு. இது அமலாக்கத்தின் செயல்திறன் மட்டுமல்ல, சமூகத்தின் விழிப்புணர்வு மற்றும் பாராட்டையும் சார்ந்துள்ளது என அருள்குமார் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் வாரந்தோறும் 8 குழந்தைகள் சாலை விபத்தில் பலி. மிராஸ் தகவல். புகித் காஜாங் டோல் பிளாசாவில் கடந்த சனிக்கிழமை நடந்த விபத்தில் 1 வயது 4 மாத குழந்தை உயிரிழந்துள்ள நிலையில் மலேசிய சாலை பாதுகாப்பு ஆய்வு நிறுவனமான மிராஸ் அதிர்ச்சி தரவுகளை வெளியிட்டுள்ளது. 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுதோறும் சராசரியாக 434 குழந்தைகள், அதாவது வாரந்தோறும் 8 குழந்தைகள் சாலை விபத்தில் பலியாகின்றனர் என்ற புள்ளி விவரங்களை வெளியிட்டது. இந்நிலையில் லாரி பராமரிப்பு குறைபாடு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு இருக்கை பயன்படுத்தாததுதான் இத்தகைய சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என மிராஸ் குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பு இருக்கையை அரசாங்கம் கட்டாயமாக்கிய போதும் வாகனம் ஓட்டும் பெற்றோர்களில் 30% மட்டுமே வாகனத்தில் பாதுகாப்பு இருக்கையை பயன்படுத்துவதாகவும், அதே நேரத்தில் அது குழந்தைகளின் மரண அபாயத்தை 70% வரை குறைக்க கூடியது என்பதையும் அறிவித்தது. மேலும் நாட்டில் லாரி ஓட்டுநர்களின் வெறும் 4% மட்டுமே பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதாகவும், கனரக வாகன விபத்துகளை குறைக்க வேக கட்டுப்பாடு, GPS கண்காணிப்பு, சாலை வடிவமைப்பில் மேம்பாடு, பாதுகாப்பு தணிக்கைகள் அவசியம் எனவும் மைரோஸ் வலியுறுத்தியது. ரூமா மெஸ்ரா ராக்கியா வீடுகளுக்கு கிளந்தான் தெலங்கானாவில் அதிக விண்ணப்பங்கள். இவ்வாண்டு நாடு முழுவதும் மொத்தம் 5450 ரூமா மெஸ்ரா ராக்கியாட் அல்லது RMR வீடுகள் கட்டப்படவிருக்கின்றன. இதற்கு 504 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை துணை அமைச்சர் டத்து ஐமான் அதிரா சாபு தெரிவித்தார். ஆகஸ்ட் 31 நிலவரப்படி 1310 வீடுகள் கட்டுமானத்தில் இருந்தன. 2766 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டதாக அவர் சொன்னார். மேலும் 1374 வீடுகள் குத்தகைக்காரர்களிடம் ஒப்படைக்கப்படும் பணியில் இருக்கின்றன. இதில் அரசாங்கமும் வழங்கும் மானியம் 20,000 ரிங்கிட் ஆகும். மீதமுள்ள 55,000 ரிங்கிட் மட்டுமே விண்ணப்பதாரர் கட்ட வேண்டியிருக்கும். அது கூட தேசிய வீடமைப்பு நிறுவனமான SPNB-யுடனான வட்டியில்லா கடன் மூலம் அவர்கள் செலுத்தலாம். தெலங்கானா கெர்தேவில் நேற்று நடைபெற்ற RMR வீடுகளுக்கான சாவி ஒப்படைப்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த RMR வீடுகளுக்கு கிளந்தானில் தான் அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அங்கு 11,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள வேளை, அதற்கடுத்து தெலங்கானாவில் 10,200க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்களுக்கான முக்கிய தேவைகளாக குறைந்த வருமானம் பெறுவோர், அதாவது 5,000 ரிங்கிட் மற்றும் அதற்கும் குறைவானவர்களாக இருக்க வேண்டும். தவிர சொந்தமாக வீடு வைத்திருக்கவோ அல்லது பாழடைந்த வீட்டில் வசிக்கவோ கூடாது. அதோடு மேம்படுத்தக்கூடிய நிலத்தையும் கொண்டிருக்க வேண்டும். ஜித்ராவில் லாரி மற்றும் மோட்டார் மோதி விபத்து, தம்பதியினர் பலி. ஜித்ரா அரசு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள சாலையில் நேற்று காலை ஏற்பட்ட சாலை விபத்தில் கணவன் மனைவி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு குழுவினர் உடனடியாக தீயணைப்பு வேலைகளில் ஈடுபட்டனர் என்று ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் துணை மூத்த அதிகாரி நூரு அஹாத் தாஜுதீன் தெரிவித்தார். சிமெண்ட் ஏற்றி சென்ற ஹினோ வகை லாரியும் யமஹா நோவோ LC வகை இருசக்கர வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் 60 வயதுக்கும் மேற்பட்ட அந்த தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
இந்நிலையில் அந்த லாரி ஓட்டுநர் எவ்வித காயங்களும் இன்றி உயிர் தப்பினார் என்று அறியப்படுகின்றது. தீயணைப்பு படையினர் சிக்கியிருந்த உடல்களை வெளியே எடுத்து மேல் நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சுத்தியலால் தாக்கப்பட்ட சிறுவன் அமாரின் இருதயம் 14 நிமிடம் செயலிழந்தது. சுத்தியலால் தாக்கப்பட்டு தலையில் பலத்த காயம் அடைந்த 7 வயது சிறுவன் முகமது ஃபட்ருல் 6 நாட்களாக மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேற்று காலை 9:30 மணியளவில் அவனது இருதயம் 14 நிமிடங்கள் செயலிழந்தன. அவனுக்காக பிரார்த்தனை செய்யும்படி அவனது தாயார் நூர் அயோனி முகமது பொதுமக்களுக்கு அறைகூவல் விடுத்தார். அச்சிறுவனை காப்பாற்றுவதற்காக மருத்துவர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அச்சிறுவனின் மண்டை ஓட்டின் பல பகுதிகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டன. அத்துடன் மூளை வீங்கி காயங்களும் ஏற்பட்டுள்ளன. இதனிடையே முகமது அமாரை தாக்கிய சந்தேக நபர் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பந்தாய் மெலாவியில் இறந்து கிடந்ததாக கூறப்பட்டது. ஃபார்முலா 1 பந்தய ஓட்டுநர் தனது ஹாமில்டன் அன்பு நாய்க்குட்டிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். உலக புகழ்பெற்ற ஃபார்முலா 1 பந்தய ஓட்டுநர் ஹாமில்டன் தனது செல்ல பிராணியான நாய்க்குட்டி ராஸ்கோவின் மரணத்தால் பெரும் துயரடைந்துள்ளார். நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட ராஸ்கோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை பரிசோதனைக்காக மயக்க மருந்து செலுத்திய போது உயிரிழந்தது. இதுகுறித்து தனது 4.08 கோடி இன்ஸ்டாகிராம் பின் தொடர்பவர்களிடம் பகிர்ந்த ஹாமில்டன், தானும் ராஸ்கோவும் பகிர்ந்த வாழ்க்கை தருணங்கள் தன் வாழ்வின் மிகப்பெரிய வரம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஹாமில்டன் கடந்த 2013ஆம் ஆண்டு ராஸ்கோவை தத்தெடுத்த போது அப்போது அவருடன் கொக்கோ எனும் மற்றொரு புல்டாக் நாயும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ராஸ்கோவை இழந்த துயரை பகிர்ந்த ஹாமில்டன், ஒரு செல்ல பிராணியை இழப்பது என்பது எவ்வளவு வலியான அனுபவம் என்பதை இப்போது உணர்கிறேன். ஆனால் அவனை பெற்றிருப்பது என் வாழ்வின் அழகான அத்தியாயங்களில் ஒன்று என நிகழ்ந்துள்ளார்.